பார்வதி, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சாமா? அண்ணி, நீங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லாம போயிருமா? சூப்பரா இருந்துச்சு அண்ணி. சரி பார்வதி, எங்க ஐஸ்வர்யாவையே காணா, இன்னும் சாப்பிட கூட வரல. அண்ணி, அவ குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி வர 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அண்ணி. சரி, நான் வந்ததுல இருந்து அண்ணனையே காணா. உங்க அண்ணனும் அப்படித்தானே காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி யோகா பண்ணி குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்பப்பப்பப்பப்பா வாரதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. அண்ணி, கமலி போன் பண்ணாளா? நல்லா இருக்காளா? எப்படி படிக்கிறாளா? நல்லா இருக்கா பார்வதி. வாரத்துல ஒரு நாள் தான் லீவா, அன்னைக்கு தான் போனை கொடுப்பாங்கலாம். அன்னைக்கு தான் எங்களோட எல்லாம் பேசும் புள்ள. அண்ணி, ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியூர்ல போய் படிக்க வச்சிருக்கியே, ஏன் உள்ளூர்க்குள்ள எல்லாம் காலேஜ் இல்லையா? நானு எம்புட்டோ சொன்னேன் பார்வதி, உங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா மாத்த முடியுமா? மக வெளிநாட்டுலதான் படிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா கரெக்டா தானே இருக்கு. பார்வதி, அண்ணே அண்ணே நல்லா இருக்கியா அண்ணே? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? இருக்கேனே. எப்பமா வந்த? அண்ணே, வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் தானே ஆகுது. நீ போன் பண்ணி நேத்து சொல்லவும் என்னமோ ஏதோ ஒன்னு காரை பிடிச்சு ஓடியாந்துட்டேனே. எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. பார்வதி, நீ மட்டுமா வந்த? ஏன் மச்சானை கூட்டிட்டு வந்தா என்ன? அண்ணே, கூப்பிடத்தானே செஞ்சேன். அவளுக்கு முக்கியமான வேலை ஆபீஸ்ல வந்துருச்சான். அதான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வா, ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னு போன் பண்ணி கூப்பிடு வாரேன்னு சொல்லிருக்காங்க அண்ணே. அதனால மச்சான் உன்னை மட்டும் காரை புடிச்சு தனியா ஏத்தி விட்டுருக்காங்களா? அண்ணே, நான் மட்டும் வரலண்ணே. என்ன பார்வதி சொல்ற? என் மக ஐஸ்வர்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னே. ஓ, அப்படியாம்மா? சரி சரி சரி, சின்ன பிள்ளையில பார்த்தது. ஏங்க, நானே பார்வதி மகளை பார்த்துட்டு அசந்து போயிட்டேங்க. இந்தி பட ஹீரோயினி மாதிரில அவ்வளவு அழகா இருக்கா. ஓ, அப்படியே பங்கஜம். பார்வதி, எங்க என் மருமகளை கூப்பிடு பாப்போம். சின்ன பிள்ளையில பார்த்தது. இந்த கூப்பிடுறேனே. ஐசு, அம்மாடி ஐசு. என்ன பார்வதி, வீட்டுக்குள்ளேயே ஐஸ் ஐஸ்ன்னு கத்திக்கிட்டு கிடக்க? ஐஸ் திங்கன்னு போல இருக்கா? அண்ணே, சும்மா இருங்கண்ணே. உங்க மருமக பேரு ஐஸ்வர்யா இல்ல, நாங்க சுருக்கி ஐஸ் ஐஸ்னு அண்ணே கூப்பிடுவோம். ஓ, அப்படியாமா? சரி சரி. அம்மாடி ஐஸ்வர்யா, ஐசு வாமா, உன்னை மாமா கூப்பிடுறாங்க பாரு. என்னம்மா? மாசரு பொன்னே வருக, மாசரு பொன்னே வருக, திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக. ஐஸ்வர்யா, நல்லா இருக்கியாமா? மாமா, நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அம்மாடி ஐசு, நல்லா இருப்பமா, நீ நல்லா இருப்ப. இது என் தங்கச்சி பார்வதி மகளா நெடு நெடு நெடுங்க வளர்ந்துருக்கா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்வதி இங்க கூட்டிட்டு வரும், குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி சுத்தி வரும். இப்ப பாருவே, காலங்களும் நேரங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணே, எனக்கு கல்யாணம் முடிச்சு 25 வருஷத்துக்கு மேல ஆகிருச்சுல, இன்னும் சின்ன பிள்ளைகளாவே இருக்கு. ஆமா பார்வதி, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடி ஊட்டி சண்டை போட்டுக்கிட்டு எம்புட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அது என்னமோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு. என்னமோ நாட்கள் தான் ஓடுது. அம்மாடி ஐஸ்வர்யா, வாமா சாப்பிட. மணி ஆயிருச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்க? இல்ல ஆண்டி, எனக்கு பசி இல்ல, அப்புறமாட்டி சாப்பிடுறேன். ஐசுமா, என்ன ஆண்டி நோண்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உரிமையா அத்தை மாமான்னு சொல்லி கூப்பிடு. சரிம்மா. அப்புறம் படிச்சு இடிச்சுலாம் முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேன் அங்கிள். சாரி, முடிச்சிட்டேன் மாமா. பரவாயில்லம்மா, உனக்கு எப்படி கூப்பிடணும்னு இருக்கோ அப்படியே கூப்பிடுமா. உனக்கு அங்கல்னு கூப்பிடணும்னு இருந்துச்சுன்னா அங்கல்னு கூப்பிடு, இல்ல மாமான்னு கூப்பிடணும்னு இருந்துச்சுன்னா மாமான்னு கூப்பிடுமா. நான் ஒன்னும் கோவிச்சுக்கிற மாட்டேன். அண்ணே, என்னதான் இருந்தாலும் உரிமையா அத்தை மாமான்னு சொல்ற மாதிரி வருமா? அம்மாடி ஐஸ்வர்யா, இந்த வீட்டுக்கு இப்பத்தே வந்திருக்க, வீட்டெல்லாம் போய் சுத்தி பாருமா. நீ சின்ன பிள்ளையில வந்ததில்ல. சரி தே. அம்மாடி ஐஸ்வர்யா, மாடியில லெஃப்ட் சைடு தாமா சிவா ரூம் இருக்கு. சிவா இருப்பான், என்ன எதுன்னு பேசிட்டு வாமா. சரி தே. இங்க பாருமா ஐஸ்வர்யா, சின்ன பிள்ளையில பேசின மாதிரி சிவா கிவான்னு கூப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சிவா அத்தான் தான் கூப்பிடணும், சரியா? அம்மா, நானும் சிவாவும் சின்ன பிள்ளையில இருந்து பேரை சொல்லி தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு சிவா அத்தான் கூப்பிட சொல்றீங்க. அம்மாடி, அது சின்ன பிள்ளையில, இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்கல்ல, அம்மா சொல்றத கேளுமா. சிவா அத்தான் தான் கூப்பிடணும்.
அதெல்லாம் நல்ல விஷயம்தான் பார்வதி. என் மகனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ஊருக்குள்ள இருந்து நிறைய பேரு மாப்பிள்ளை கேட்டு வாராக பார்வதி. எனக்கு வெளி இடத்துல இருந்து பொண்ணு எடுக்க இஷ்டம் கிடையாது. வெளிய இடத்துல பொண்ணு எடுத்தா முறைச்சுக்கிட்டு திரிச்சுக்கிட்டு இருக்கும், மனஸ்தாபம் தான் ஏற்படும். இதுவே சொந்தத்துக்குள்ள எடுத்தா ஒண்ணு மண்ணுமா போயிடலாம்ல. அதான் உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாமான்னு பாக்குறேன். உனக்கு என்ன சொல்லு, இஷ்டமா? பங்கஜம், அடியே இந்த வீட்டுல எல்லாருக்கும் சம்மதமானு கேட்டு நான் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லட்டி. நான் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டுதான் ஆகணும். அடியே நான் பெத்து வளர்த்த மயண்டி, எல்லாம் நான் சொல்றத கேட்பான். நீ வாய முடிக்கிட்டு இரு. அவ கிடக்கா பார்வதி, இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். இங்க பாரு பார்வதி, என் பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்தேன். அவனுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் முடிக்கிற யோகம் வந்துருச்சான். அதனால சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிப்போம். ஐயோ கடவுளே, சிவா மனசுல இருக்கிறது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? சிவா கல்யாணம் பண்ண அந்த புள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு ஒத்த கால்ல இருக்கான். நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நானும் எம்புட்டு தூரம் நடையா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். பிரியா அவங்க அக்கா விட்டு போன் நம்பரை சிவா தம்பிட்ட கொடுக்க சொல்லுச்சு. நானும் எம்புட்டு தூரம் தேடி தேடி பாக்குறேன். ஆளையும் காணா, பேரையும் காணா. நான் எங்க போய் தேடுவேன்? இப்படியே போய்கிட்டே இருந்து அவ வீட்டுக்கே போயிருவேன் போல இருக்கு. சபா, எம்புட்டு தூரம் நடந்து வாரது, காலெல்லாம் ஒரே வலியா வலிக்குதே. சிவா தம்பிய பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள? குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு, வந்தானா காணலையே, அவன் வந்தானா காணலையே. இன்னும் கொஞ்ச தூரம் போய் பாப்போம். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயென. பூத்து பூத்து புன்னகை பூத்திருப்பேன், நீ வருவாயென. தென்றலாக நீ வருவாயா, ஜன்னலாகிறேன். தீர்த்தமாக நீ வருவாயா, மேகமாகிறேன். வண்ணமாக நீ வருவாயா, பூக்களாகிறேன். வார்த்தையாக நீ வருவாயா, கவிதையாகிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென, நீ வருவாயென, நீ வருவாயென. என் புருஷனுக்கு கூட நான் இப்படி பாட்டு பாடினதுலாம் கிடையாதே. எல்லாம் அந்த பிரியாவுக்காகத்தையும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடினாலாவது அந்த தம்பி வருமானு பாக்குறேன். எங்க ஆளையே காணா. இந்த பாட்டையெல்லாம் பிரியா பாட வேண்டியது நான் பாடிக்கிட்டு கிடக்கேன். இன்னும் 4 லட்சத்துல போய் தேடி பார்ப்போம். எங்கே தேடுவேன் சிவா தம்பியை, எங்கே தேடுவேன்? தேடி தேடி என் தலை வலிக்குது, தேடி தேடி என் கண்ணு வலிக்குது. அன்புள்ள மன்னவனே, ஆசை காதலனே, அன்புள்ள மன்னவனே, ஆசை காதலனே. இதயம் புரியாதா, என் முகவரி தெரியாதா? கிளியே கிளியே போ, தலைவனை தேடி போ. முள்ளில் தூங்குகிறேன், கனவை அள்ளிப்போ. தனிமையின் கண்ணீரை கண்களில் ஏந்திப்போ. சிவா சார், எங்க
எல்லாரும் மறந்துரும் சொல்லும் போது என் உயிரையே விட்டுலான்னு போல தோணுது சார். என் உயிரை விட்டாலே என் உயிர் உங்களையே தான் சார் சுத்திக்கிட்டே இருக்கும், உங்களையே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஒரு குத்தமா? சின்ன பொண்ணக்கா சொன்னதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை சார், மனசே சரியில்லை. உங்களுக்கு உங்க அத்தை மகளை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அப்ப என்ன நீங்க மறந்துடுவீங்களா சார்? மறந்துடுவீங்களா? அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா என் உயிரையே நானே எடுத்துருவேன், நானே எடுத்துருவேன். காதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோட முத்தங்கள் கலந்ததினாலே. பிரியா, பிரியா, அடியே பிரியா, இப்படியே அழுது அழுது செத்து போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாட்டி? 2 நாளா பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிடி? சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கே விருப்பம் இல்ல. சாவும் என்னைய தேடி வரவும் மாட்டேங்குது. அடியே பிரியா, ஏண்டி இப்படி பேசுற? இப்படி எல்லாம் பேசாதடி. உனக்காக, என் தங்கச்சிக்காக பல பேரோட ஏச்சும் பேச்சுக்கு ஆளாகி நிக்கிறேன்டி. எல்லாம் யாருக்காக? உனக்காக தானே? ஆமாக்கா, என்னால தானே நீ பல பேரோட ஏச்சும் பேச்சுக்கும் அசிங்கத்துக்கும் ஆளாகி நிக்கிற. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. இந்த உலகத்துல நான் வாழ்றதே வேஸ்ட்டுக்கா, வேஸ்ட்டுக்கா. அடியே உனக்காகட்டி, உனக்காக அந்த ஆளு வீடு தேடி போய் அசிங்கத்தை வாங்கிட்டு வந்ததாடி மிச்சம். நான் கால்ல விழுந்து கூட மன்றாடி கேட்டு பார்த்துட்டேன்டி. அந்த ஆளு ஒத்துக்கிற மாட்டாருடி இந்த கல்யாணத்துக்கு, ஒத்துக்க மாட்டாரு. எல்லாம் எனக்கும் தெரியும்க்கா. தெரியுமா? எப்படி தெரியும்? அந்த பையலோட இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கியா? உன் தங்கச்சியை பத்தி இன்னும் நீ சந்தேகப்படுறீலக்கா? இன்னும் சந்தேகப்படுறீல? நான் ஒண்ணு அப்படிலாம் இல்லக்கா. உன் போனுக்கு சின்ன பொண்ணக்கா போன் பண்ணாங்க. அவங்க தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அவ ஒருத்தி, அவளுக்கு மறைக்கவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அடியே விடுடி, அந்த இடம் நமக்கு செட் ஆகாது. விட்டுட்டு வேற வேலையை பாரு. அந்த பையலுக்கு அவங்க அத்தை மகளை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம்டி. அத்தை மகளை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? நீ என்னன்னா அந்த பையலையே நினைச்சுக்கிட்டு இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்க. என்னால இதை பார்க்க முடியலடி பிரியா, பார்க்க முடியல. அடியே பிரியா, பாரு 2 நாளா சாப்பிடாம கண்ணங்கிண்ணமா ஒட்டி போய் கிடக்கு. வாடி வந்து 2 வாய் சாப்பிடுடி. ஆமா, சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்ச. எனக்கு பசிக்கலக்கா, என்னை விட்டுரு. அடியே நீ சாப்பிடாம இருக்கவும் எனக்கு மட்டும் எப்படிடி சாப்பாடு இறங்கும்? வாடி வந்து 2 வாய் சாப்பிடுடி பிரியா, வாடி. என்ன ராணி, என்ன இவகிட்ட போய் நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு கிடக்க? அம்மா, இவ 2 நாளா சாப்பிடாம கிடக்காமா, அதான் மனசு தாங்காம வந்து கூப்பிட்டேன். ஆமா, இவ பண்ண வேலைக்கு நீ தங்கத்தட்டுல வச்சு தாங்க வேண்டியதே. பசி வந்தா திங்கட்டும், இல்லைன்னா நாய் கிடந்து சாகட்டும். நீ எதுக்கு வந்து இங்க கெஞ்சிக்கிட்டு கிடக்க? அம்மா சும்மா இருமா, அவளே கவலையில இருக்கா. நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அடியே ராணி, செல்லம் கொடுத்து கொடுத்து தாண்டி இப்படி கெடுத்து வச்சிருக்க. நாளை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளா? என்ன கனவட்டு எனக்கு வார கோபத்துக்கு. இந்த எடுவட்ட சிரிக்கினால உன் மாமியார்ட்ட கிளி வாங்க வேண்டியது இருக்குது. என்ன கிளி கிளிக்கிறா? அவ கிளிச்ச கிளிக்கு தும்பளையா தொங்கிற போல இருக்கு. அந்த கிளி கிளிக்கிறா. எல்லாத்துக்கும் இவனாட்டி காரணம் இவள. ஏம்மா சும்மா இருமா, சும்மா இரு. நீ வேற ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அடியே ராணி, விடுடி என்னைய. எனக்கு வார கோபத்துக்கு இவள நாலு சாத்து சாத்து தாண்டி கோபம் அடங்கு. இவளால வெளிய தலை காட்ட முடியல. எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன், அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஏம்மா சும்மா இருமா, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டா, விடுமா. அடியே இவளா சின்ன பிள்ளை, இவளா சின்ன பிள்ளை? விஷமடி, விஷம். என் குடும்பத்தையே நாரடிக்க பிறந்து வந்திருக்காடி. விடுடி, இவளுக்கு நாலு சாத்து சாத்து மட்டும் சரிப்பட்டு வரும். ஆமாம்மா, நான் உயிரோடய இருக்க கூடாது. அடிச்சு கொன்றுமா, கொன்று. எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. கொன்றுமா, கொன்று. நீ விளக்கமாத்து கட்ட
உன்னை சின்ன பிள்ளையில இருந்து பெத்து வளர்த்து ஆளாக்குன நான் முக்கியம் இல்ல, உன்னை தாய் மாதிரி பாத்துக்கிட்ட உன் அக்கா முக்கியம் இல்ல, நம்ம குடும்பம் யாரும் உனக்கு முக்கியம் இல்ல, அந்த பையனே உனக்கு முக்கியமா? அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, சும்மா இரு, சொல்றத கேளுமா, சொல்றத கேளு. அடியே இன்னும் நான் என்னடி கேட்கணும், என்னடி கேட்கணும்? ஊர் உலகம்லாம் காரி துப்புற வரைக்கும் இன்னும் அமைதியா பொறுமையா இரு சொல்றியா? பொறுமையா இரு சொல்றியா? இவளை நான் விளக்க மாட்டா சாத்தி வெட்டி போடணும் முடி, அப்பதான் என் இருக்கல அடங்கும். நம்ம குடும்பம் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுக்க பிறந்தவடி, கெடுக்க பிறந்தவ. நான் இன்னைக்கே இவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பேன், நீனும் மாப்பிள்ளையும் சொன்னனாலவே இப்படி பொறுமையா இருக்க. சரி விடுமா, விடு. உன்னை யார் இங்க வர சொன்னது? வெளியில என் மாமியார் கிட்ட தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த, போய் பேசு போ. இவளே 2 நாளா சாப்பிடாம கிடக்கா, நானே எப்படியாவது மனசை மாத்தி சாப்பிட வைக்கலாம்னு இங்க வந்தேன், நீ இப்படி வந்து கிழிச்சிக்கிட்டு கிடக்க. போமா போ. அடியே என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னைய தவிர்த்து விட்டுக்கிட்டு கிடக்கிறவ, இன்னும் நீ மாறலடி, உனக்கு இன்னும் இவ என்னென்ன செய்ய போறாளோ? போ. ஏய் எப்பா, நடந்து நடந்து கால்லாம் ஒரே வலியா வலிக்குது. செத்த நேரம் உட்காருவோம். சிவா தம்பியை நானும் காலையில இருந்துதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணாமே. தேடி தேடி என் தலைதான் கிறுன்னு சுத்திக்கிட்டு இருக்கு, கண்ணு அவிஞ்சிரும் போல இருக்கு. இனிமே என் வீட்டுக்கு போனா மாமியார் வேற கிளியா கிழிச்சு கொள்ளுவா. பேசாம சிவா தம்பி வீட்டுக்கே போயிருவோமா? சே நம்மளத்தையும் அவங்க எல்லாருக்குமே தெரியுமே, போனா கிளியா கிழிச்சு நாரடிச்சு போடுவாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறது சிவா தம்பியோட ஃப்ரெண்டு மாதிரில இருக்கு. அட ஆமா, அந்த தம்பியோட இந்த பையலை நான் பார்த்திருக்கேனே. இந்த பையலை புடிச்சு ராணி அக்கா நம்பரை கொடுத்தா கரெக்டா சிவா தம்பிட்ட போய் சேர்த்துருவானே. அடே தம்பி தம்பி. நிம்மதியா பஸ் ஸ்டாப்ல கூட உட்கார முடியலையே, தம்பி தும்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாருன்னு இந்த பொம்பளை எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் நிம்மதியா உட்கார முடியலையே. சீ. ஏய் தம்பி உன்னையத்தான். டேய் டேய் முட்டைக்கண்ணா, டேய் தம்பி பசு தலையா, இங்கிட்டு திரும்புடா. நம்மளத்தான் இந்த பொம்பளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. முட்டைக்கண்ணா, முட்டைக்கண்ணா. என்ன இந்த தம்பி நம்மள பார்த்துட்டு வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு திரும்புறாங்க. டேய் டப்சா கண்ணா, பம்பர் கட்டு தலையா, இங்கிட்டு திரும்புடா. எம்மா யாருமா நீ? நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பம்பரக்கட்டு தலையா, முட்டைக்கண்ணா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம பேசாதமா. தம்பி தம்பி கோச்சுக்கிறாதீங்க தம்பி, கோச்சுக்கிறாதீங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு கிண்டல்லாம் பண்ணல தம்பி. அப்புறம் எதுக்கும் என்னை கேலி பண்ணி பேசிக்கிட்டே இருக்க? தம்பி கோவப்படாதீங்க தம்பி, நீங்க சிவா தம்பியோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிவா தம்பி எங்களுக்கு நல்லாவே தெரியும் தம்பி. சிவா தம்பி ஒரு பிள்ளைய விரும்புதா, அது பேரு கூட பிரியா, அது என் பக்கத்து வீட்டு புள்ளதான் தம்பி. ஓ, பிரியா சிஸ்டரோட பக்கத்து வீட்டுக்காரவங்களா? சிவாவும் சொல்லியிருக்கான் உங்களை பத்தி. சாரிக்கா, நான் யாரோ தெரியாதவங்க கிண்டல் பண்றாளேன்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டேன். சாரிக்கா, மன்னிச்சுக்கிறேங்க. பரவாயில்ல தம்பி, நான் அதெல்லாம் கோபிச்சுக்கிற மாட்டேன். என்னக்கா சொல்லுங்கக்கா. இங்க பாருப்பா தம்பி, சிவா தம்பியத்தையும் காலையில இருந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பிரியா வீட்டுல எல்லா விஷயம் தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குப்பா. அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்து பிரியாவை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. நாளைக்கு பிரியாவை கூட்டிட்டு போயிருவாங்களாம்ப்பா. என்னக்கா சொல்றீங்க? பிரியாவை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்களா? ஆமா தம்பி, பிரியா காலையில போன் பண்ணி ரொம்ப அழுதா. எனக்கு மனசே தாங்கல. எப்படியாவது ராணி அக்காவுக்கு போன் நம்பரை கொடுங்க, நான் சிவாட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அழுகுறா. நானும் காலையில இருந்து தேடி பார்த்துட்டேன், சிவா தம்பியை எங்கேயும் பார்க்க முடியலப்பா. ஓ அப்படியாக்கா? நானும் 2 நாளா சிவாவை பார்க்கவே இல்லையேக்கா. தம்பி ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா, ராணி அக்காவோட போன் நம்பரை எழுதி தாரேன், அதை சிவா தம்பிட்ட எப்படியாவது கொடுத்துருப்பா. பிரியா பேசணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. கண்டிப்பாக்கா, எழுதி தாங்க, நான் போய் கொடுக்குறேன். இந்த தம்பி இதுல ராணி அக்காவோட போன் நம்பர் எழுதியிருக்கேன், சீக்கிரமா பண்ண சொல்லு தம்பி. சரிக்கா. என்னது, என் பொண்டாட்டி யாருக்கோ லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கா? சரி, நான் இப்பயே போய் கொடுக்குறேன். ஐயோ, இந்த தம்பி பேரு என்னன்னு கேட்க மறந்துபிட்டேனே. என் பொண்டாட்டி யாருக்கோ லவ் லெட்டர் கொடுக்கறா. ஏய் முட்டைக்கண்ணா, மறந்துட மாட்டியே? அது எப்படி நான் மறப்பேன்? அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். சரி, பாய் பாய். பாய். அப்பாடா, ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சிருச்சு.
இனிமே நிம்மதியா வீட்டுக்கு போகலாம். சின்ன 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 பொண்ணு, சின்ன பொண்ணு, எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலையே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இன்னுமா என்னை உனக்கு பிடிக்காம போயிருச்சா? 5 வருஷ கல்யாண வாழ்க்கையில நான் எவ்வளவு உண்மையில பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாம போயிருச்சா? சின்ன பொண்ணு, நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது. 2 வருஷமா உன்னை லவ் பண்ணி உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டுல எவ்வளவு பிரச்சனை பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணினேன். 5 வருஷம் வாழ்க்கை உங்களுக்கு நல்லதானே வாழ்ந்துகிட்டே இருக்கேன். என்னை உனக்கு பிடிக்காம போயிருச்சா சின்ன பொண்ணு? பிடிக்காம போயிருச்சா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் ஒரு கால பொழுது நினைச்சு கூட பார்க்கலையே சின்ன பொண்ணு. என்னைய மறந்துட்டு இன்னொருத்தன் நீ லவ் பண்ற. கடவுளே கடவுளே, என் சின்னமா மாறிட்டா, என் சின்னமா மாறிட்டா. எவ்வளவு அந்த பையில புடிச்சிருந்தா லவ் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு வந்திருப்பா. மறந்தே மாட்டியேன்னு கேக்குறா. சின்னம்மா சின்னம்மா, என்னைய மறந்துட்டியா? மறந்துட்டியா சின்னம்மா?